பாடி துதிக்க மாபெரும் மன்னவனே உமக்கு சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்ததானே சூத்திரம் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தன
இந்த காலங்களிலே தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. சங்கீதம் 82 எடுத்து முதல் வசனத்தை வாசிப்போம். இதுவும் ஆசாப் எழுதின சங்கீதம் தான். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளிருக்கிறார், தேவனின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை கடந்த நாட்களிலே என் உள்ளத்திலே வருகிற பொழுது பயங்கரமாக இருந்தது. சபையானது அது நேற்று நான் அனுபவித்தேன். இந்த இடத்திலே அந்த உபவாச நாளிலே தேவன் இந்த இடத்துல எந்த அளவுக்கு இறங்கி செயல்பட்டார் என்று சொல்லி மாமிச பலத்தினால நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அநேக நேரங்களில் ஊழியம் செய்து முடித்த உடனே அப்படியே பயங்கர சோர்வுலாம் உண்டாயிடும் அந்த மனுஷன் மாமிச பலவின். ஆனால் இந்த வசனம் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான, தேவ சபையிலே தேவன் எப்பொழுது எப்படி இருக்கிறாராம், எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். அப்போ இந்த சபையானது எவ்வளவு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறது. அவர் நாமே இந்த இடத்துல அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இப்படிப்பட்ட சாட்சிகள் வருகிறது. நாமே இப்படிப்பட்ட அநேக காரியங்கள்லாம் வருகிறது. காரணம் அவர் இந்த இடத்துல இருந்து அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தேவ சபையிலே தவறான காரியங்கள், தவறான வார்த்தைகள், தவறான சிந்தைகள், தவறான எண்ணங்கள் காணப்படாதபடி நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். ஆகவே சபையின் ஒழுங்கு எல்லாவற்றையும் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். நேற்று நாளிலும் உலக சட்டத்தை நாங்கள் எவ்வளவு தூரம் கடைபிடிக்கிறோமோ, உலகத்திலே நாங்கள் வேலைக்கு போகிற பொழுது கடைபிடிக்கிறோமோ, அதுபோல தேவனுடைய சபையில் கொடுக்கப்படுகிற சட்ட திட்டங்களுப்படியும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். ஆகவே தான் தேவ சபையிலே தேவன் எழுந்திருக்கிறார், தேவர்களின் நடுவிலே அவர் என்ன செய்கிறார், நியாயம் விசாரிக்கிறார் என்று சொல்லி. தேவர்கள் என்று சொன்னால் யாரா இருக்க முடியும், தேவ ஜனங்கள் தான். அவர் தேவன், தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் தான். நம்மளிடத்தில் தான் அவர் என்ன விசாரிக்க போகிறார், நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமீன். ஆகவே இந்த வசனம் எனக்கு நம்முடைய சபையை ஆண்டவர் இன்னும் பரிசுத்தப்படுத்துகிறார். இன்னும் வரும் காலங்களிலே இன்னும் அநேக ஜனங்களை திரளாய் கொண்டு வந்து இந்த இடங்களிலே ஒரு சாட்சி உள்ள ஒரு சபையாக அவர் வைக்க விரும்புகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே சபைக்கு வருகிற பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கம் சீராக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகள் இருந்து எல்லாருமே எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும், கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு சபையில வார்த்தைகளை போதித்து அவர்கள் வசனத்தை கேட்கிற பிள்ளைகளாகவே அவர்களை மாற்ற வேண்டும். அம்மாவில்லையா? அதுபோல பெரியவர்களும் அசதியா இல்லாதபடிக்கு பைபிள் வாசிக்க தெரியுதோ தெரியவில்லையோ வசனத்தை கேட்க வேண்டும். வெளிப்படுத்துதல் என்ன சொல்லுது, 1:3 என்ன சொல்லுது, வசனத்தை கேட்கிறவர்களும் வாசிங்க, நல்ல வாசிங்க. முதலாவது வாசிக்கிறவர்கள், இரண்டாவது கேட்கிறவர்கள். ஒன்று வாசிக்கிறவர்கள், அப்ப வாசிக்க தெரிந்தவர். கேட்கிறவர்கள் ஒருவேளை அவங்களுக்கு வாசிக்க தெரியும் அப்படின்னு கேட்கிறவங்க இன்னும் கவனமாக என்ன செய்ய வேண்டும், வசனத்தை கேட்க வேண்டும். ஆமீன். அதுதான் மிக முக்கியமானது. இப்போ நீங்க இன்னொரு காரியம் செய்றீங்க. நீங்க ஏன் பாக்கியவானா இருக்கிறீங்க, எழுதுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். பார்த்தீங்களா, அவர் டக்குன்னு அவர் சொல்லிட்டார், எழுதுகிறோம். அப்போ எழுதுகிறதும் என்னது, ஒரு பெரிய பாக்கியம். நீங்க ஒவ்வொரு எழுத்துக்களையும், வேத எழுத்துக்களை எழுதுகிற பொழுது அந்த வார்த்தை என்னவாகிறது, ஜீவன் பெற்று கிறிஸ்துவை அங்கே கொண்டு வருகிறது உங்கள் மத்தியிலே. இல்லை, அவங்களுக்கு விசேஷ அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அங்கே தேவன் வந்து தேவ சபையிலே எப்பொழுதும் அவர் எப்படி இருக்கிறார், எழுந்தவராக இருக்கிறார். அப்போ அவர் நம்ம கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் கூட நாங்கள் மாலை ஆராதனையில் நாங்கள் தியானிக்கிற பொழுது நாங்கள் பார்க்குறோம், பேதுரு சொல்லுகிறார் எங்கே அந்த நியாய தீர்ப்பு எங்கே ஆரம்பிக்கும் என்று சொன்னால் சபையிலே ஆரம்பிக்கும் என்று சொல்லிட்டு எசேக்கியேலிலே நாங்கள் வாசித்தோம். ஆகவே சபையில தான் என்னது, உலகத்திலே நியாய தீர்ப்பல்லையே, சபைக்குள்ள தானே நியாய தீர்ப்பு இருக்கிறதுனால நம்ம பிள்ளைகள் எல்லாம் கவனமாக நாம் செயல்பட வேண்டும். 2 நாளாகமம் 5:14 வாசிக்க பார்ப்போம். 5 அப்போ முதலாவது சாலமோன் அந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற பொழுது அங்கே வேதம் தெளிவாற்று அந்த மேகத்து நிமித்தம் நம்ம பிரதிஷ்டை பண்ணுகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஆராதனை ஆரம்பித்து பாடி துதிக்கிற பொழுது நமக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்வு வர வேண்டும். இந்த இடத்துல என்னது,
அவர் ஒரு மேக ஸ்தம்பமாக, ஒரு அக்னி ஸ்தம்பமாக தான் அவர் என்ன செய்கிறார், இங்கே ஒரு உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதான் இந்த இடத்துல பயபக்தியாக இருக்கிறோம். அதான் நான் சொல்லுவேன், இந்த சின்ன பிள்ளை சத்தம் போடக்கூடாது, நடக்கக்கூடாது, போகக்கூடாதுன்னா அவர் இந்த இடத்தை முழுமையாக ஆளுகை செய்து கொண்டிருக்க அவர் அதிகாரி. ஒரு பெரியவர்கள் வருகிற பொழுது நாம் எந்த அளவுக்கு கனம் கொடுக்கிறோமோ அதை விட மேலாக என்ன செய்ய வேண்டும், ஆமீன், அவருக்கு நாங்கள் கனம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கும். ஆகவே அந்த மேகத்தை நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிட்டு, இந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலமாக தான் இருக்கு. இந்த பிள்ளைகள் பாடுகிற பொழுது, சின்ன பிள்ளைகள் ஏதோ பாடுறாங்க நீங்களாம் நினைக்க கூடாது. ஆமே, இந்த இடத்துல பாடுகிற பொழுது ஆண்டவர் என்ன செய்வார், அவர் மகிமைப்படுவார். நம்ம இல்லையா? ஆகவே நீங்களும் சேர்ந்து பாடுகிற பொழுது என்ன நடக்கும், என்ன நடக்கும்? அப்ப என்ன, இந்த இடம் முழுவதும் அவர் என்ன செய்கிறார், ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். முன் பகுதியில் இருந்து அவருடைய பிரசன்னமானது அப்படியே என்ன நடக்கும், அப்படியே போய்கொண்டு அலை போல அப்படியே போய்கொண்டே இருக்கும். அதனால ஆராதனையிலே முதல் பகுதியிலே பாடல் பகுதியிலே வந்து நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு ஆண்டவரை என்ன செய்யணும், ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிற்பாடு நமக்கு என்னது இப்படி ஒரு காலம் வருமானு நமக்கு சொல்ல முடியாது. ஆகவே அங்கே வாசிமகள் அந்த மேகத்தின் நிமித்தம் கர்த்தருடைய மகிமை நிரப்பிட்டு. அப்ப அன்றைக்கு சாலமோனுடைய தேவாலயத்தை நிரப்பியிருக்குமானால் இன்றைக்கு சபைகளை நிரப்புவாரா, நிரப்ப மாட்டாரா? அப்ப நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க, எல்லாம் ஃபுல் சாஜரவாதீங்க. எல்லாம் ஃபுல்லா எனது ஆவின் அபிஷேகத்தோடு இந்த சபைக்குள்ள வருகிற பொழுது அப்ப இந்த ஆலயமானது என்னவாக்கப்படும், எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், அப்படியே ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்களாக இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? 13வது வசனம் வாசிங்களேன். ஊதி துதித்து பாடினார்கள். தேவ ஆலயத்தில் ஒரே சந்தோஷம். முதல் ஆலயத்தை சாலமோன் கட்டி அங்கே எல்லா விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இப்ப என்ன செய்யறாங்க, துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இவ்வளவு முக்கியமான ஆசாரியரோடு கூட யார் இருக்கிறது, பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, எல்லாம் ஒன்று சொன்ன மாதிரி எல்லாம் அந்த ஆவியினால நடத்தப்படுகிறது. அதனால இந்த பாட்டு பாடுற பிள்ளைகள்லாம் சும்மா எக்ஸன் ஆகக்கூடாது. இது உங்களுக்கு கடமை. இது நீங்கள் என்ன செய்ய வேண்டும். இது என்னது, ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு அழைப்பு. நீங்கள் பாடுறீங்களோ பாடலையோ நிற்கிறீங்களோ என்னமோ தெரியாது, ஆனால் தேவன் உங்களை விரும்புகிறார். உங்கள் சத்தத்தை கேட்கிறார். உங்கள் வாயிலே அவரை துதிக்கிறதே அவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். ஆகவே சபைக்கு வருகிற எல்லாருமே வாயத்திலிருந்து என்ன செய்யணும், பாடணும். வேற யாரை நீங்க பாடுறீங்க? ஒரு காலத்துல பாடிக்க தெரிஞ்சா ஆமாவே இல்லையா? இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லையே. நமக்கு பாடக்கூடியவர் யாரு, அவர் ஒருவர் தான். அம்மாவும் இல்லையா? அதனால சொல்ற வாசிங்களேன், ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் இப்ப எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடக்கிறது. அப்ப தேவனை துதிப்பதற்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அம்மா இல்லையா? நல்லா சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறாங்க. அப்ப எப்படி இருந்திருக்கும் அந்த இடம், எப்படி இருந்திருக்கும் தேவாலயம்? ஒரு புகை மண்டலத்தை போல காணப்பட்டிருக்கும். அம்மாவே இல்லையா? ஒரு பெரிய ஒரு பிரசன்னம் இருந்திருக்கும். அம்மாவே இல்லையா? அதுதான் இங்கே இருக்கிறது. அது உணர வேண்டும். வந்திருக்கிற பிள்ளைகள் இங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறது அப்படின்னு உணர வேண்டும். தேவன் இங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் என்று நமக்கு அந்த உணர்வு வந்தாலே போதும். அது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு பரிசுத்தத்தை கொடுக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும், ஒரு நடுக்கத்தை கொடுக்கும். இந்த இடத்திலே ஏனோ தானோ வந்து போகிற இடம் அல்ல, நினைக்கிற நேரம் வந்து போகிற இடம் அல்ல. இது ஒரு மார்க்கெட் அல்ல. ஏதோ ஒரு 2 வாரம் வந்துட்டு 3 வாரம் அப்படியெல்லாம் இல்லை. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த 7 நாட்களும் 6 நாட்களும் உலகத்தை உண்டாக்குன ஆண்டவர் சொல்லுகிறார், 7வது நாள் நீங்க என்ன செய்ய வேண்டும், என்னிடத்தில் வாங்குன்னு சொல்றோம். அம்மாவும் இல்லையா? அன்றைக்கு தான் அவருக்கு ஒரு ரெஸ்ட், உங்களோட என்னது பேசுவதுக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. வாசிங்க மகன். கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிரப்பப்பட்டது. இந்த இடம் முழுவதும் எப்படி இருக்கிறது,
அப்படி இமேஜ் பண்ணி பாருங்கள். ஒரு மேக கூட்டத்துக்குள்ளங்க நீங்களாம் இருந்து அப்படி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாம் இந்த இடத்துல பாடுகிற நேரம் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் ஆண்டவர் இந்த இடத்துல ஆளுகை செய்து கொண்டிருப்பாரானால் என்ன நடக்கும்? ஆண்டவர் இந்த இடத்துல ஆளுகை செய்வாரானால் என்ன நடக்கும் சொல்லுங்க? தேவ தூதர்கள் அங்கே இருப்பாங்க. ஆமாம் இல்லையா? தேவன் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மினிஸ்டர் வந்துட்டு அவர் மட்டும் தனியாக வந்து நிற்பார். அவர் பின்னால் வந்து யார் நிற்பாங்க? அப்படியே பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஆமாம் இல்லையா? அதுபோல தெய்வ தூதர்கள் என்ன செய்வாங்க? தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தெய்வ தூதர்கள் இருப்பாங்க. ஆமாம் இல்லையா? தேவ ஜனங்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தேவன் இருப்பார். தேவன் இருக்கிற இடத்துல தெய்வ தூதர்கள் இருப்பார்கள். ஆமாம் இல்லையா? அப்போ பாருங்க, அப்போ இந்த இடம் எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கு. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பெற்றவர்களாக இருக்கு. நம் கண்களுக்கு காண முடியுதோ காண முடியவில்லையோ, காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள், உங்களுக்கு ஆண்டவர் தென்படுத்துவார். தூதர்கள் அங்கே நாங்கள் யாரை இவரை குறித்து பார்க்குறோம். யார்? அந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை யாரை பார்க்குறோம்? கொர்நேலியு ஜெபித்து கண்ணை திறந்து பார்க்கணும். யார் நிற்கிறது? அப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு தேவ தூதன் இருக்கிறார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? எப்படி புத்தகத்தை வாசிங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கிறது? ஒரு தேவ தூதன் இருக்கிறான். அவன் இருக்கிறனால தான் நீங்களாம் இங்கே வர்றீங்க. இல்லைன்னா நீங்கள் எல்லாம் வரமாட்டீங்க. அவன் தான் என்ன செய்வான்? கேட்டா சண்டே, இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு சாட்டர்டே, கேட்டா இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கு வா அப்படின்னு சொல்லி அவன் தான் என்ன செய்வான்? ஆமாம் எழுப்புவான். அம்மாவே இல்லையா? ஆமாம். மற்றது என்ன பரிசு தாவே என்ன செய்வார்? ப்ளீஸ்மா என்ன செய்யணும்? வாங்க போவோம் அப்படின்னு அவர் ஒரு ஊந்துதல் இருக்குமா இல்லை இருக்காதா? அந்த ஊந்துதலுக்குள்ள நம்ம வர வேண்டும். நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. சரி இன்னைக்கு போ நாளைக்கு போன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இந்த நாள் இனி வராது. அம்மாவே இல்லையா? நான் ஒவ்வொரு மாதமும் நான் நினைப்பேன், இந்த மாதத்தின் கடைசி நாளில் யோசிப்பேன். எனது அக்டோபர் மாதம், இது என்னது ஆகஸ்டா? ஆகஸ்ட் மாதம் வரும். இன்னைக்கு தேதி என்ன? 10 வரும். ஆனால் 2025 இனி வராது. அப்போ இந்த நாளை நம்ம என்ன செஞ்சக்கூடாது? மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆகவே இவர்கள் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை சோத்திரிக்கையிலும் அப்படி அப்படிங்கன்னா ஆராதிக்க அந்த உணரணும். என்னது ஆராதனை வேலை அவ்வளவு மகத்துவமானது. அப்போ ஆராதனை வேலைக்கு நீங்கள் முன்பதாகவே வந்து ஆயத்தமாக இங்கே இருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? 8:30 மணிக்கு ஆராதனைன்னா அதுக்கு முன்பதாகவே வந்து அந்த பிரசனத்தை நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் தான் இப்போ நேற்று நாள் நான் ஆச்சரியப்பட்டேன். எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா போன உபவாச நாளிலே நான் என்ன செய்தேன்? முதல் பகுதி முடிக்கணும்னா டக்குன்னு செய்தி ஆரம்பித்தனால நேற்று எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க. நீங்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்தோடனே என்னால் என்ன செய்ய முடியாது? ஆராதனையை நிறுத்த முடியவில்லை. தேவன் இந்த இடத்துல என்ன உலாவி கொண்டிருந்தார். ஆமாம் இல்லையா? அப்போ என்னால் ஆராதனை நிறுத்த முடியவில்லை. ஆகவே நானும் என்ன செய்யலான்னு பார்க்க முடியலை. நான் அப்புறம் பார்க்குறேன், நமக்கு ஆராதனை முதல் பகுதி தேவை. அதை விட மேன்மையானது என்னது? வேத வசனம், தெய்வ சத்தியம். இன்னைக்கு அநேக இடங்களிலே அதுக்காக நான் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சத்தியத்தை கேட்பதற்குரிய அந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் ஒவ்வொன்றையும் ஒழுங்குக்கிறோமா? சாட்சிக்கு இவ்வளோ நேரம், இதுக்கு இவ்வளோ நேரம் அப்படி நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் கிட்ட எல்லாம் ஒழுங்குக்கிறமாக நடத்தப்படணும். அது பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். இப்போ சில சபைகளுக்குள்ளே ஓர்டர்ஸ் பண்ண அந்த ஓர்டர் அல்ல. இங்கே தேவ ஆவியானவரால் என்ன செய்ய வேண்டும்? அது நடத்தப்பட வேண்டும் என்றால் அதுதான் ரொம்ப பெரிய. ஆகவே அந்த மேகஸ்தம்ப வாசிங்க மகள் மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் என்ன ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு புதிய அனுபவம். ஆமாவே இல்லை, இது வரைக்கும் அப்படி நடக்கவில்லை. மோசை நாட்களில் கூட ஆசரிப்பு கூடாரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மகிமை காணப்படும். அப்போ தேவன் எவ்வளவு விரும்புகிறார் இந்த பூமியில ஒரு ஆலயத்தை கட்டி நாம் ஆராதிக்கிற பொழுது. ஆமாம் இல்லையா? அவர் இறங்கி வருகிற ஒரு ஸ்தலமாக இருக்கிற. அப்ப இந்த ஸ்தலத்தை நீங்கள் நானும் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமாம் இல்லையா? நாளாகம் 2 நாளாகம் 7ஆம் அதிகாரத்துல 1 வசனமாக முடிக்கிற பொழுது அக்கினி என்ன செய்ததான்? அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்முடைய சபைகளிலும் சரி, நம்ம அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது அந்த நாட்களில் நடக்கும் நீங்க நினைக்க கூடாது. எல்லா நாட்களிலும் இது எல்லாம் நடக்கும். எவ்ரிதிங் ஹேப்பன். ஆமாவே இல்லையா? சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது வானத்திலிருந்து அப்படியே இறங்குதான். மகிமை என்ன?
அப்போ அதான் சொன்ன எல்லாம் ஒழுங்கு கிரமமாக இருந்தால் தேவன் என்ன செய்வா? இப்போ சாதாரணமாக வச்சுக்கொள்ளுமே, சபைக்கு நீங்களாம் லேட்டாகி ஒரு வாரம், இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிற ஒரு ஊழியத்துக்கு போகிற நேரம் அப்போ பாஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் ஒரு 11 மணிக்கு வந்தால் போதும், அப்போ தான் ஜனங்கள்லாம் வருவாங்க அப்படி. நான் 11 மணிக்கு இல்லை, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அந்த நேரமே நான் போய் அமர்ந்துடுவேன். என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க, எது மூலம் ஆண்டவர் நம்மளோட பேச போகிறார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தை கேட்டு அறிவதற்கும், மற்றது நம்ம சபைக்கு அவன் ஊழியக்கான இருக்கிற நம்மளும் என்ன செய்ய வேண்டும், அந்த ஒழுங்கை கடைப்பிடிக்கணும். நான் உங்களை 8:30 மணிக்கு வர சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண 11 மணிக்கு போனேன்னா ஆண்டவர் என்ன கேட்பாரு? என்ன கேட்பாரு சொல்லுங்களேன்? உனக்கு 11 மணினா இப்போ என் பிள்ளை மட்டும் நீ அவன் 8:30 மணிக்கு வான்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு அம்மாவும் இல்லையா? நம்ம எல்லாவற்றையும் நம்ம பெர்ஃபெக்டாக இருக்கணும். பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு போகணுன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு சித்தரே பேசுவாங்க, நீங்களே லேட்டாக போகிறீங்களே அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி. அப்போ அதுவும் என்னது, நான் லேட்டாக போய் பழகிட்டேன்னா என் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? லேட்டாகி வருவாங்க. அப்போ நான் லேட்டாகி போகணும். அப்போ நம்மளால என்ன செய்யணும்? பெர்ஃபெக்டாக இருக்க வேண்டும். அம்மாவும் இல்லையா? அந்த டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? 8 மணி ஒரு இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தால் கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கரெக்ட் டைமுக்கு போகணும். உங்களை இன்வைட் பண்ணவங்களுக்கு அந்த கரெக்ட் டைமில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் வரணும்னு சொல்லி அவங்க ஆயத்தம் பண்ணி கொண்டு இருப்பாங்க, எண்ணி கொண்டு இருப்பாங்க, எத்தனை பேர் வர்றாங்களோ அப்படி. அப்போ நீங்கள் முதல் ஆளாக போகிற நேரம் உங்களை இன்வைட் பண்ணால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அப்போ பாதியிலலாம் போனீங்கன்னா வந்துட்டீங்களா அப்படின்னு ஆனால் வேண்டி வந்துடும் சொன்ன நேரம் வர இப்போ வந்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரிக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் வேணும். உங்களை கனப்படுத்துவோம் என்னது, உங்களை கனப்படுத்துகிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களுக்கு கனப்படுத்தணும். அந்த கல்யாண வீடோ சடங்கு வீட்டுக்கோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவங்கள அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? போகணும். நீங்கள் சாரியை கட்டிக்கிட்டு இப்படி செஞ்சுக்கிட்டு இப்படி போயிட்டு அங்கே போனால் அவங்க முகம் கருத்து போயிடும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். வந்துட்டீங்களா சிஸ்டர்? சார் ஆனால் நீங்கள் ஃபெஸ்ட்டில் போயிட்டீங்கன்னா என்ன செய்வாங்க? உங்களுக்கு பயங்கரமாக கவனிப்பாங்க. தெரியுமா அந்த சிஸ்டர் என்னோட தான் படித்தாங்க, எல்லாத்தையும் என்னோட ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களை அறிமுகம்லாம் படுத்துவாங்க. கடைசி நேரம் போனீங்கன்னா என்னது, எதுவுமே நடக்காது. அந்த ஃபோட்டோ எடுங்க, அந்த மாதிரி போய் சாப்பிட்டு போங்க, பாய் அப்படின்ட்டுருவாங்க. ஆமாவே இல்லையா? புரியுதா? ஸோ அங்கே பார்க்குறோம், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது ஆயத்தம் பாருங்க, தேவன் எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறான். அவன் ஆமென் என்று முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்குகிறது. சாலமோனுடைய ஜெபம் எந்த அளவுக்கு தேவனுக்கு பிரியமாக இருந்திருக்கும். ஆமாவே இல்லையா? ஏற்றுக்கொள்ளுகிறார். அக்கினி என்னத்துக்கு இறங்கினது? அந்த சர்வாங்க தகன பொடிகளை என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். இந்த ஆலயத்திலே நீ செய்த காரியங்கள் எல்லாம் என்னை மகிமைப்படுத்தினபடினாலே எனக்கு என்னது, உண்மையில் பிரியமா இருக்கிறது. ஆமென். வந்திருக்கிற பிள்ளைகள் நீங்க செய்கிற ஒரு சின்ன சின்ன காரியங்கள் கூட ஆண்டவர் அது பிரியமா ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆமென். நீங்க சாலமோனை பெரிய பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், ஞானம் நிறைந்தவர்கள் அல்ல, நாங்கள் சாதாரண மக்கள். ஆனால் அந்த சாதாரண மக்களை தான் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் பார்ப்பார். ஆமா இல்லையா? பெரிய பெரிய தனவந்தர்கள், பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? அப்படி எழும்புறாங்க, இப்படி பொக்கெட்ல இருந்து டாலர்ஸ்களை கொண்டு போய் இப்படி போடுறாங்க. ஒரு ஸ்திரீ கூனி குறுகி வேதனையோடு கூட இருக்கிறாள். அவள் என்ன செய்கிறான்? ஒரு நம்பிக்கையோடு கூட போட்டு அந்த காணிக்கை பெட்டியில போகிறான். அப்பொழுது இயேசு அதை என்ன செய்கிறான்? உற்று கவனித்து, இவர்கள் எல்லாரும் போட்டது பெருமையினாலும் மனமேட்டுமையினாலும் போட்டார்கள், இவளோ உண்மையாய் உத்தமமாக என்ன செய்தான்? தனக்கு அடுத்த வேளை என் தேவன் என்னை காப்பாற்றுங்கிற நம்பிக்கையோட போட்டபடினால் அவருடைய பெயர் வேதத்தில் பெயர் எழுதப்படாவிட்டாலும் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கபடினால் நிச்சயமாக கர்த்தர் அந்த ஸ்திரியை அன்றைக்கு ஆசீர்வதித்திருக்கார். பாருங்களேன், வாசிங்க. அவ பாருங்க, ஆண்டவர் அதுதான் சொல்றாப்பா, அந்த அவ உற்று நோக்கி கொண்டே இருக்க. அப்ப நீங்க செய்யற எல்லா வேலையும் பார்த்து கொண்டு இருக்கிற. கீபோர்டு வாசிச்சா பார்த்துக்கிட்டே இருப்பாரு, மைக்கில் அப்படியே பாடையில பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆமா, கவனம் எல்லாரும் சரியா அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா, எப்படி பாடுது அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நடனம் ஆடி பாடுதா, எப்படி பாடுது, இல்லாட்டி அப்படியே முறைச்சிக்கிட்டு அப்படி நிற்குதா அப்படின்னு பார்ப்பார் ஆண்டவர். இந்த இடம் அவ்வளோ, ஏன்னா அவருக்கு என்னது சொல்லுங்களேன், அவருக்கு அவ்வளோ பிரியம் பிள்ளைகளா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நீங்க அதை பாடுற நேரம் அவருக்கு எப்படி இருக்கும்? ரகமான பிரியமா இருக்கும். தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் பாட்டு பாடி பிரியப்படுத்துறோம். இப்படி பண்ணுறோம், பிடிக்கிறோம், ஸ்டேட்டஸில் அப்படி போடுறோம், இப்படி போடுறோம், அந்த பாட்டை போடுறோம், இந்த பாட்டை போடுறோம். ஆமாம், ஆனால் நீங்கள் பாட வேண்டிய பாட்டு யாரை குறித்து? என் ஆண்டவர் செய்த நன்மைகள். அதான் ஆசா அந்த தேர்தலில் சொல்லுகிறாங்க, எனக்கு அவர் போதும், அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருக்கேன், அவரை குறித்து நான் சாட்சி சொல்லுவேன் என்று சொல்லி. ஆகவே வாசிங்க,
உமக்கு தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. ம். கர்த்தருடைய மகிமை ம். ஆலயத்தை Fill. நிரப்பிற்று. ஆலயம் ஃபுல்லா நிரம்பிட்டு கர்த்தருடைய மகிமை ம். கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ம். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் ம். பிரவேசிக்க கூடாது அந்த இருந்தது. அளவுக்கு என்ன ஆயிட்டு தெய்வ பிரச்சனை இப்ப என்ன நடந்திருக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன நடந்திருக்கும்? அப்படியே அவங்களாம் என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படியே என்னது அப்படியே தன்னாடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அம்மா இல்லையா அந்த பிரசன்னத்தை தாங்க இயலுமா? அது முடியாது. அப்படியே எல்லாரும் அப்படியே இருப்பாங்க. அக்கினி இறங்குகிறதையும் ம். கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும் ம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அக்கினி கண்டபோது இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்திலே தங்கி இருக்கிறது. ஆமீன் சொல்லுங்க. தேவனுடைய ஆவி எப்படி இருக்கிறது? ஆமீன். இந்த ஆலயத்தில் அவருடைய மகிமை எப்படி இருக்கிறது? இங்கே தங்கி இருக்கிறது. அதனால நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டும்? மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ நம்ம ஒரு நாளைக்கு வந்தோன்னே இங்கே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த இடம் எப்பொழுதுமே என்னவாக இருக்கும்? அவருடைய பிரசனமாக இருக்கும். அதுதான் நீங்கள் எப்போ வந்து இந்த இடத்துல ஜெபிக்க வந்தாலும் ஆமீன், நீங்கள் தனிப்பட்ட முறையில் வந்து ஜெபித்தாலும் சரி, இங்கே அவருடைய பிரசனம் இருக்குன்னு உணர்ந்து அந்த பயபக்தியோடு கூட வர வேண்டும். இந்த பாயெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். கொஞ்சம் பேர் வந்தீங்க. இப்போ யார் தபிதா சிஸ்டர் மட்டும்தான் வராங்க, மற்றவங்களும் வர மாட்டேங்கிறீங்க. எனக்கு அதை பற்றியெல்லாம் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஆமீன் தேவ சபையில் தேவன் எழுந்திருக்கிறான்னு மட்டும் நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமீன் சொல்லி வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணிட்டேன், ஓன்கள் ஜெபம் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நான் உண்மையை சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து இது அற்புதம் நடக்கிற இடம். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாமே ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவத்தை இந்த இடத்துல தேவ பிரசன்னம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு சாதாரண ஒரு அது வந்து போன ஒரு பூனை. அப்போ அந்த பூனை வந்து அப்படியே வந்து நான் அப்படி கதவுட்டே நின்றுக்கிட்டே இருக்குது. நான் வெளியில் வந்தோன்னா அப்படியே கத்துனோன்னு ஏன் கத்துதுன்னு தெரியலேன்னு சொன்னால் அது அப்படியே என்னை கூட்டிட்டு, அது அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியுது. இதெல்லாம் நான் அதுக்கு பிறகு தான் அலசி பார்த்தேன் இது எப்படியெல்லாம் நடக்குது. அப்போ அது என்னை கூட்டிகிட்டு வந்தால் அதனுடைய குட்டி வந்து இந்த இடத்துல அந்த வேறொரு பூனை கடிச்சு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே சாக போகுது. அப்படியே சொல்லிக்கிட்டு எனக்கு பாம்பை போச்சுன்னா சபைக்குள்ள ஒரு பூனை பிடிச்சி கிடைக்க குட்டி சின்ன குட்டி பூனை ஒன்று அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ என் மனசில் ஏதோ ஒன்று தோணுது அப்படியே இருக்குன்னு நான் டக்குன்னு எனக்கு அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை அந்த இதுதான் எனக்கு யோசனை வந்துச்சு. அப்போ பிரதர் விகாஸ் சொன்னால் அப்போ சொன்னால் ரெட் ரோஸில் கொடுத்துடலாம் அப்படின்னு, ப்ளூ ரோஸில் கொடுக்கலாம் அப்படின்றப்ப நான் சொன்னேன் இது கொண்டு போனாலும் அது செத்தே போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் இந்த இடத்துல இந்த பிள்ளை உட்காந்துருக்கு இந்த இடத்துல தான் அந்த குட்டியை கொண்டு வந்து போட்டு பூனையும் நானும் தான் இருக்கிறேன். குட்டி பூனை நான் தான். அப்போ ஆண்டவரே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. யார்? பேதுரு என்ன சொன்னார்? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்துல இல்லை, நீ என்ன செய்யணும்? அதை பேசிக்கிட்டு இருக்கிற திடீர்னு ஒரு சத்தம் அந்த பூனை விட்டு அப்படியே நடந்து போகும். அது பாருங்க இந்த இடத்துல அப்படி எவ்வளோ பேர் நான் பயந்துட்டேன்னா ஐயோ இன்னைக்கு நம்ம காலி. ஆமாம், இது எத்தனை அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அவர் நாமத்தினாலே நான் சொல்லி பெருமைப்படுகிறேன். நம்மனால ஒன்றும் இல்லை. அப்போ தேவன் அப்படி பெரிய காரியங்களை செய்யும். ஒரு மகள் இங்கே பௌத்தரான ஒரு பிள்ளை அவன் திருமணம் முடித்து போனதுக்கு பிறகு இந்த பக்கமே வர்றதுல அப்போ ஒரு நாள் சிஸ்டர் சொன்னேன், பாருங்க எல்லாம் நன்றி கெட்டவங்களாக இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் அவங்களுக்கு முன் வரிசையில் உட்கார வச்சு எல்லாம் பண்ண திருமணம் முடித்தோம், கோவம் வருமா வராதான் எல்லாம் சொல்லிட்டு. அப்போ சிஸ்டர் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பின்னால் தான் வந்து உட்காந்துருந்தேன். அப்புறம் நான் வந்து அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தை மாத்திர சொன்னேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் சொன்னேன், அடுத்த முறை நீ வருகிற பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன நடக்குது எல்லாம் எனக்கு தெரியாது, குழந்தை இல்லைங்கிற மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆகவே நான் சொன்னேன் அடுத்த முறை வரையில் நீ ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வருவான்னு சொல்லி அனுப்பிட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த பிள்ளை அவள் பெற்றெடுத்தான். அப்போ அவள் சொல்கிறான், டாக்டர்மார் சொன்னாங்கன்னா இந்த கற்பத்தில் என்னது பிள்ளை உண்டாக்குவதற்கு எந்த அறிகுறியுமே இல்லை. அப்படி அறிகுறி வேண்டுமானால் நீங்கள் பெரிய டாக்டர்மார்கள் பல லட்சம் செலவழித்தால் ஒருவேளை என்ன நடக்கும், குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பைசா கூட செலவு இல்லாதபடி இந்த இடத்துல என் தேவன் எத்தனையோ காரியங்கள் நான் சொல்லி கொண்டிருக்கேன். இந்த டான்ஸ் இந்த சின்னவன் இதெல்லாம் நான் சொல்லுவேன். டான்ஸ் முதல் பிள்ளை மறித்து முதல் சந்திக்கிற நேரத்தில் கை வைத்து ஜெபித்தேன், உனக்கு ஒரு பையன் பிறப்பான்ட்டு. இன்னைக்கு அவர் வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். நமக்கு வந்து இன்னும் கேட்க பண்ணிட்டே இருக்கலாம். எந்த நேரம் ஒரே நாளைக்கு நீங்கள் ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி ஆமீன் போட்டோன்னா என்ன செய்யணும்? தேவ பயத்தோடு தேவ பக்தியோடு இருக்கணும். வேறு காரியங்களுக்குள்ள ஈடுபடாதபடி கவனமாக இருக்கணும். வாசி மகள் அக்கினி இறங்குகிறதையும் எல்லாரும்
எல்லாரும் காண்கிறார். ஆமென் சொல்லுங்க. தலைவரிசை மட்டும் தலைவரிசை மட்டும் தரையிலே எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? சரண்டர். அம்மாவே இல்லையா? இப்போ நமக்கு பயம், நமக்கு தலை அழிஞ்சு போயிடுமோ, கைத்தட்டினா கையில் உள்ள இதெல்லாம் கொட்டி போயிடுமோ, அப்படிதான் நம்ம நினைக்கிறது. இப்படி தான் இருக்கிறோம். அவர்கள் என்னது, இந்த பிரசனத்தை பார்த்த உடனே அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, நிற்க முடியல. பாருங்க சொல்ற, எல்லாரும் கண்ட பொழுது தலைவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற கொடிந்து தேவ பிரசனமானவர்கள் என்ன செய்து, என்ன செய்யணும்னே தெரியாதபடிக்கு என்ன செய்தாங்க, தங்களை தாழ்த்தி அங்கே தேவனை வழிபடுறாங்க. அதுதான் தேவ சபை. இங்கே வருகிற நம்ம எல்லாரும் எல்லாம் ஒழுங்கும் கிரமமா எல்லாம் சீராக நம்ம செய்ய வேண்டிய, ஏதோ நமக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் பட்டுட்டோம், ஒரு சபைக்கு போய் கொண்டு வருகிறோம், சபையில் ஒரு அங்கத்தினராக இருக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், இதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆமே, தேவன் இங்கே உலாவுகிறார் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் பயத்தோடு நடுக்கத்தோடு அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாவே இல்லையா? முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றுள்ளது என்று சொல்லி அவர் எல்லாம் துதிக்கிறாங்க. ராமன் சொல்லு. அப்ப சபையிலே முதல் நமக்கு என்ன தேவை? துதி தேவை. ராமன் சொல்லு. அப்ப துதிக்கிற பொழுதும் ஜெபிக்கிற பொழுது, அங்கே சாலமோன் ஜெபிக்கிற பொழுது அக்கினி இறங்குகிறது, துதிக்கிற பொழுது அங்கே தேவ பிரசனமானது மூடிக்கொள்ளுகிறது. ஆமாவில் அப்ப நமக்கு எல்லாரும் துதிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். உங்க எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், நாம உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு வரங்கள் இருக்கிறது. அந்த வரங்களை குறித்து வர நாட்களில் நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி அதுக்கு ஆயத்தமாக வாங்க. அவன் நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். ஆகவே எரேமியா 7:11 வாசிக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ. ஓ, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோமே, அதே ஆலயம் தான். ஆமே, இப்ப என்ன ஆகுது சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட. அப்ப இந்த ஸ்தலம் என்னவாக்குறது? அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஒரு ஸ்தலத்துல தான் நீங்கள் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கீங்க. அதுதான் தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு. சரியா? அப்ப என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு ஆரம்பத்தில் ஆவியிலே அபிஷேகத்தை நிரம்பி சபைக்கு வருகிற விஷயத்துல எல்லாம் நீங்க என்ன செய்தீங்க? எல்லாம் பெர்ஃபெக்டா இருந்தீங்க. ஜெபம் பண்ணுகிறதுல பெர்ஃபெக்ட், வேதம் வாசிக்கிறதுல பெர்ஃபெக்டா இருந்தீங்க. ஆமீன். சபையில சொல்லுகிற எல்லா காரியங்களையும் செய்து செய்து இப்ப நல்லா வளர்ந்துட்டீங்க. ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளருங்கள். உலக பிரகாரமும் நீங்க நல்ல வசதி வாய்ப்பாய் வந்துட்டீங்க. இப்ப வந்ததுக்கு பிறகுதான் ஆமே ஒரு கள்ளன் என்ன செய்யலாம், உங்கள் சபைக்குள்ளே எப்படியே பாருங்க. அம்மாவே இல்லையா? அம்மாவே இல்லையா? ஆமாம். என்ன பண்ண வசதி வாய்ப்புகள்லாம் வர நேரம், பெரிய பெரிய சபைகள்லாம் நீங்கள் பார்க்குற நேரம் வீடியோன்னு பார்க்குறேன், அது சொல்லவே கவலையாக இருக்கிறது. அவங்களே என்ன, ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படியெல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி பயமாக இருக்குது. நம்ம இன்னைக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கோமே, நாளைக்கு நமக்கு பணம், வசதி, காரு, பீச்சு, அது இதுன்னு என்ன ஸ்விம்மிங் பூல் இதெல்லாம் வந்துட்டா நம்மளும் இப்படி போயிடுவோம்னு பயமாக இருக்கு. யோசிச்சு பாருங்களேன். அதுதான் எரேமியா சொல்லுகிறார், என் நாமம் தரிக்க, அவருடைய நாமத்தினாலே இந்த ஊழியத்தை ஆரம்பித்து அவர் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஸ்தலத்தை நீங்கள் என்ன வைத்தீங்க? உங்களுக்கு விருப்பமானபடிக்கு என்ன செய்றீங்க? வியாபாரம். ஆமாவே இல்லையா? நம்மளாம் வந்து வியாபாரம், கேஷ் அது எல்லாம் போட்டு இன்னைக்கு செய்யலாங்க. கவனம். பிரசங்கிக்கிற நான் நிற்கிறேன் என்று விழுந்து போகாத கூடாது, கேட்கிற நீங்களும் நிற்கிறோம் என்று விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்னைக்கு சபைக்குள்ளே நாம் இப்படிப்பட்ட திருத்தலங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கனால நீங்கள் நான் கவனமா இருக்க வேண்டும். வாசிங்க மக. நீங்க செய்யறது எல்லாம் நான் என்ன செய்யறேன், நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீங்க சபைக்குள்ள வந்து செய்யற விஷயம் எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன். ஏன் பார்க்கிறா? தேவையிலே எழுந்தானே இருக்கிறார். அப்ப அவர் என்ன செய்வாரு? அவர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருப்பார். ஆமாவில்லை? அதனால நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? மிக கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த நாட்களில் நாங்கள் பார்த்தோம், யாரு பேதுரு எப்படி சொல்றாரு, ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதையா ஜெபம் பண்ண, சும்மா என்னமோ ஜெபம் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஜெபம் பண்ணேன், அதை சொல்றேன், இந்த சாட்சி சொல்றேன், இந்த அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துக்கு வந்து நிற்கிற நேரம் உங்களுக்கு தெரிய வேண்டும், அவன் எப்படி இருக்கிறாரா? எழுந்தருள் இருக்கிறார். அவருக்கு முன்பதாக தான் நீங்க வந்து பேசுறீங்க. ஆமீன். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும். இப்ப நான் இங்க இருக்கிற ஒரு பெரிய ஊழியக்காரை வந்து நான் அவர்ல பேசுறேன், எப்படி இருக்கும்? இப்ப நான் வளர்ந்த பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயா, அவர் அவ்வளோ
தான் பேசுவார். ஆனாலும் அவரை பார்க்குற நேரம் ஒரு பயம் எனக்கெல்லாம் உண்டாகும். அவர் அப்படியே அப்படி நிற்கிற நேரம் அப்படியே பயமாக இருக்கும். அப்படி போய் என்ன பேசுகிற வாயெல்லாம் காஞ்சி போயிடும். அவர் சாதாரணமாக தம்பி எப்படி இருக்கிறீங்க, அவங்க ஐயா நல்லா இருக்காங்களான்னு கேட்பாரு. அப்படித்தான் சொல்ல வருமே தவிர அவரோட என்னது பேச வராமின்னு சொல்லு. அப்போ தேவ மனுஷனை பார்க்கலே நமக்கு அப்படி இருக்குமானால் இந்த தேவ சபையில் நம்ம இப்படி இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? ஏசாயா 56:7 வாசிக்கணும். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆமென். அப்ப சொல்லுகிறார், எல்லாரும் என்ன செய்கிறாரா? மகிழ பண்ணுகிறேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்படிங்க எல்லாருக்கும் என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் என்னது இது ஜெப வீடு. நமக்கு மாத்திரமல்ல. ஆமென். தேவாலயத்தை கட்டுகிற பொழுது சாலமோனுடைய விண்ணப்பம் அப்படிதான் இருக்கிறது. ஜனங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும், பாவத்தில் இருக்கிற ஜனங்கள், சாபத்தில் இருக்கிற யார் வந்து அந்த தேவாலயத்துக்கு வந்து அல்லது அந்த தேவாலயத்தை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் என்று சொன்னபடினால்தான் பாபிலோன் தேசத்திலே இருந்து தானியேல் ஜன்னலை திறந்து என்ன செய்தார்? அந்த ஆலயம் தீக்கிரையாகி விட்டது. ஆனாலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ஆலயம் கட்டப்படும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. 70 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆலயத்தை செருபாபேல் மூலம் கட்டப்படும் அந்த இடத்துல என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு கூட அவர் என்ன செய்தார்? அவர் ஜெபித்து கொண்டிருந்தபடினால் தான் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவருக்கு வந்து அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். மத்த 21 அதிகாரத்துல 13 வாசிக்கும் மகன். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கிறீர்கள் என்றார். இயேசு வாராரு. எங்க வாராரு? தேவ ஆலயத்துக்கு வாராரு. சரியா? அந்த எதுல வாராரு? கழுதை மேல வாராரு. அப்ப முதல் அனுபவம் ஆலயத்துக்கு வந்து பார்க்கிற நேரம் என்ன நடக்குதுன்னா வாசிக்கிறேன். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று அப்ப என்ன நடக்குது? அவருடைய சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அவருடைய வீடு. ஆமே. இந்த வீடை நீங்க என்ன செய்யக்கூடாது? கள்ளக்குகையா முதல் வருஷம் வாசிங்க. இயேசு தேவாலயத்துக்கு வருகிறார். எதுக்கு இயேசு தேவாலயத்துக்கு வர்றாரு? பிரசங்கிக்க. அதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் எடுக்கிறீங்க? அப்ப அவர் வளமை போல தேவாலயத்துக்கு வருவார். சரியா? இப்பொழுது ஆண்டவர் வர்றார். என்ன எப்படி இருக்கு? தேவாலயம் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி பார்க்க வரார். சரியா? வர்ற நேரத்துல ஆலயத்துல இதுதான் எரோமியா தீர்க்கதரிசி அங்க சொல்லுகிறார். இப்ப என்ன ஆயிட்டு? ஆலயம் கல்லர் குகை ஆயிட்டு. இப்ப அங்க என்ன நடக்குதான்? விற்கிறவர்களும் அப்போ அங்க அடிதடி இங்க முன்னக பாசம் கத்துக்கிட்டு கிடக்கிறார். மனம் திரும்புங்கள். ஆமீனா. இயேசு வரப்போகிறாங்கிற மாதிரி மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்க, பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுனா அங்க வந்து அவங்களை என்ன செய்யறாங்க? அங்க அவங்கள அப்படியே நிற்கிறாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள் பெரிய சபைகளை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் என்ன செய்வாங்க? தேவாலயத்தை விட்டு வெளியே நின்று டீ குடிச்சிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்க. ஆலயம் கடைசி ஆமைன்னு போட்டோன்னா அப்படி உள்ளுக்கு போயிட்டு அப்படியே, ஏன்னா அவங்களுக்கு இருக்கு டென்ஷன் அப்படியே இருக்கு. எல்லாருக்கும் எங்களுக்கு தேவாலயத்தில் சத்தத்தை கேட்டு வந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடக்கிறது, அங்கே போகிறது, இங்கே வாழறது மிக கவனம். தேவன் அவன் அந்த மலையை ஆயத்தப்படுத்துகிறார். மோசையிடத்தில் சொல்லுகிறார், நான் அந்த மலையில் ஏறி வருகிற பொழுது ஒரு ஆடு மாடாவது என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு மோசை சொல்றார், எவ்ரி திங் இஸ் ஓகே, நோ, நீ போயிட்டு என்ன செய்யணும், மறுபடியும் சொல்லு. அப்போ வந்து இறங்குகிறா. இறங்கணும்னு ஜனங்கள் என்ன சொல்றாங்க, மோசே நீ வந்து ஆண்டவரோட பேசு, நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் பேச மாட்டோம். இதெல்லாம் பயப்படுவாங்க. யோசிச்சு பாருங்களேன், அப்படிப்பட்டவன் மறுரூபம் கொண்டு மாமிசத்தில் வெளிப்பட்ட பொழுது ஆமென், அவர் வந்து பார்க்கிற தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது, கல்லர் குகையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் என்று சொல்லிட்டா, ஏதோ சபைக்கு வரோம், ஒரு வியாபார நோக்கத்தோடு வருகிற போடி வந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ வர்றோம் போகிறோம், அப்படியே போய்கிட்டே, ஏதோ நான் ஒரு ஐடியா பண்ணிக்கிருக்கேன், சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு அமௌண்ட் ஒன்று கொடுப்பேன்,
நீ உனக்கு சக்ஸஸும் ஆக தேவையில்ல, உனக்கு அமௌண்ட்டு கொடுக்க தேவையில்லை. ஆமே, உனக்கு கொடுக்குற அவர் தான். ஆமா இல்லையா? ஆகவே இங்கே பாருங்களேன், இயேசு தேவாலயத்தில் பிரவேசிக்கிறார், வந்து பார்க்கிறார். ஆலயத்தில் விசுவாசிகள் எல்லாம் ஒருத்தரையும் காணும், எல்லாம் நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க? புல்பிட்டு ஏறிக்கிட்டு நிற்கிறாங்க. பாவம் அப்படி கொஞ்சம் ஒரு கூட்டம். அவன் ஒரு கூட்டம் என்ன செய்யுது? அப்படியே உட்கார்ந்து இருக்கு. ஒரு கூட்டம் எகிரி பாயுது, முன்னுக்கு செய்தியை கேட்குது. ஒரு கூட்டம் அப்படியே அசதியா உட்கார்ந்து இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன செய்யுது? வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கு. ராமின்னு சொல்லுங்க. ஆமாம், இந்த இதை வாங்க சித்தனே, இது நல்லா இருக்குங்க, ஆமாம் இதை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இல்லையா? அப்படி பாருங்களேன், வாசிக்கிறேன். வந்து பார்த்தாரு. அன்னைக்குதான் யாரு? இயேசுக்கு என்னது? கோபம் வந்துச்சு. பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருக்கிறது? கல்லர் கோயாக இருக்கு. யாவரையும் வெளியே என்ன செஞ்சாராம்? எப்படி துரத்திருப்பாரா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க துரத்தப்பட போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம சிரிக்கிறோம். ஆமே, இன்னைக்கு நமக்குள்ளேயும் நிறைய பேர் கல்லர் குகையால கல்லராகவே இருக்கிறோம். ஆமே, கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டு சும்மா வர்றது, தலையாட்டுறது, போறது, பாசில பார்த்து சிரிக்கிறது, இதெல்லாம் சரி வராது. இதெல்லாம் சரி வராது. நீங்கள் பரிசுத்த ஓய்வுனாலே பரிசுத்தமாக உங்களை என்ன செய்ய வேண்டும்? உங்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். ஆகிய வெளி வந்தாரு, பார்த்தாரு, என்ன செஞ்சாரு? அது அந்த சீன் நல்லா இருக்கும். ஆமாவே இல்லையா? என்ன செஞ்சாரு? எப்படி? அப்படி என்னது? அப்படி போயிட்டு என்ன செய்யறாரு? ஆமா, சாட்டையில அட்டிட்டு எல்லாம் பிடிங்கிறாங்க. எல்லாத்தையும் என்னது? எப்படி எல்லாம் தள்ளி விடுறாரு. ராமின் அங்க குருவிகள், பறவைகள், என்னது, ஆடு மாடு எல்லாம் என்னது? தேவ ஆலயத்திலே அசுத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. தேவனுக்கு கோபம். இயேசுவுக்கு என்ன ஆயிட்டாரு? பயங்கர கோபம் ஆயிட்டாரு. அசுத்தம் சபைக்குள்ள அசுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு வந்துகிட்டே இருக்கு. உலகத்தில் லௌகிகமான அசுத்தங்கள் என்ன வருது? சபைக்குள்ள பின்னுக்கு இருந்து இப்படி முன்னுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்படியே வந்து 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 கடைசியில் மேடைக்கே வந்துருச்சு. ஆமாவே இல்லையா? ஆமாம், எதையும் பாடலாம், எதையும் துதிக்கலாம், இப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்களே மேடையில கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? ஈக்குவல் பண்ணி எல்லாம் செய்யறாங்க. ஆமாவே இல்லையா? அதனாலதான் அன்றைக்கு பார்த்தார். இது என்னது? இது அப்படியே நடந்துட்டு வந்துட்டான். தேவாலயம் என்னவாயிரும்? ஒரு மார்க்கெட் மாதிரி போயிடும். ஆமே, ஜனங்கள் என்ன செய்வார்கள்? பாவம் செய்வார்கள். என்ன செய்வாங்க? பலி செலுத்துவார்கள். ஆமே, அதுக்காக இயேசு வந்தால் அதுதான் அவருக்கு கோபம். பலி செலுத்த யாரு? யூதர்கள் தானே. அவர்களுக்கு தெரியும் மேசியா என்று ஒரு வந்து நம்முடைய பாவ கரைகள் எல்லாம் போக்கி அவர் நம்மை ரட்சிக்கக்கூடிய. அப்ப அவர் வந்து நிற்கிறாரு. அவர்களுக்கு என்ன தெரியவில்லை? தேவன் தேவாலயத்திலே எழுந்தருள் இருக்கிறார். ஆனாலும் ஜனங்களுக்கோ அவர் மறைக்கப்பட்டிருக்கிறார். அதுதான் அவருக்கு கோபம். நான் வந்து இங்க நிற்கிறேன் என் ஆலயத்திலே, ஆனால் நீங்கள் என்னது? என்னை குறித்து நீங்கள் யோசிக்காதபடிக்கு நீங்க என்ன செய்றீங்க? இந்த உலகத்தின் லௌகிகத்துக்களை வந்து ஆராதனை பண்ணிக்கிட்டீங்க. ஏதோ நான் சபைக்கு வந்தால் எனக்கு ஆசீர்வாதம், நான் அதை போட்டால் எனக்கு இது வரும், இதை போட்டால் அது வரும். நீ என்னத்தை போட்டாலும் ஒன்றுமே வராது. ராமின்னு சொல்லுங்க. கவனம், எச்சரிக்கையாயிருங்க. ஆகவே சொல்றேன், வெளியே துரத்தி காசுக்காரடைய கவிழ்த்து போட்டார். ராமின் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை குடும்பங்களை கவிழ்த்து போனாலும் தெரியல. இந்த நோக்கத்தோடு இங்க வந்து அப்படி தலையை போட்டு இப்படி அப்படி பார்த்துட்டு போறவங்களை கவிழ்த்து போடுவேன் சொல்லுகிறேன். இது வியாபார தலம் அல்ல, இது தேவன் உணாவுகிற ஸ்தலம். எல்லாவற்றையும் செய்துட்டு வந்து திருவிருந்தில் வந்து உட்கார்ந்துட்டா அப்படியே பரிசுத்தமாயிடலாமோ? கவனம். கொடுக்கிற நானும் கவனம், எடுக்கிற நீங்களும் கவனம். அப்படி ஒரு உடன்படிக்கை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சீசர்களோடு மேல் மாடியில் இருந்து சொல்லுகிறார். ஆமே, பாவத்தோடு கூட என்ன செய்யக்கூடாதான்? பாவம் பண்ண. என்ன பாவம் செய்திருக்கிறீர்கள்? தேவ ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறது பெரிய ஒரு பாவம். அது விபச்சாரத்தை விட மோசமான ஒரு பாவம். ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு வந்து சபைக்கு கீழ்ப்படியாம தங்கள் விருப்பப்படி நடக்கிற உங்களை என்ன செய்கிறார்? காசுக்காரரை வாசிங்க. இதோட பினிஷ் பண்ணிக்க. இனி என்ன செய்யக்கூடாது? இந்த காரியம் இங்க நடக்கக்கூடாது. என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். நீங்களும் அப்போ
இப்போ இதெல்லாம் சும்மா அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பிரசங்கம் பண்ணீங்கன்னா அப்படிதான் பண்ணுறாங்க. என்ன ஜெபம் என்ன பிரசங்கம்னு எனக்கே தெரியும். ஆமா இல்லையா? என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது. ஆதியிலிருந்து எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஆதியிலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்கள் பிரமாணம் கட்டளைகளை தெரிந்து கொண்டவர்கள், உங்களுக்கு மோசையை குறித்து எல்லாம் தெரியும். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு நீங்கள் என்ன செய்றீங்க? தவறு செய்து கொண்டிருக்கீங்க. ஆமென். அப்போ அவர் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கிறார். இவர் தான் இப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். பார்த்து நான் 5 நிமிஷத்துல நான் முடிக்க போறேன். சரியா? 3:16-17 வருஷம் மகன். இவரு கொரிந்தியர் பட்டினத்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஹலோ நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. ஆலயம் அந்த ஆலயம் அல்ல, கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, வியாபாரம் பண்ண ஆலயம் அல்ல. நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். உனக்குள்ள இந்த என்னது விற்கிறது வாங்குற வேலையெல்லாம் இங்க வந்து என்ன செய்யக்கூடாது? நீ செய்யக்கூடாது. ஆமா வேலை நீ தான் ஆலயம். உனக்கு தான் நியாயத்தீர்ப்பு, அந்த ஆலயத்துக்கு அல்ல. அதற்கு பிறகு அந்த ஆலயம் இல்லாமலே போய்விட்டது. இயேசு சொல்லுகிறார், ஆமே இந்த ஆலயம் என்ன ஆக்கப்படும்? ஒரு கல் மேல் ஒரு கல். ஆலயம் அவ்வளவுதான். ஆனா நீ அப்படி அல்ல, நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாய். ஆகவே சொல்லுகிறார் வாசி மகள், நீ தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன், தேவனுடைய ஆவி உன்னிலே வாசமாக இருக்கிறேன் அறியாம இருக்கிறீங்களோ. சபைக்கு வர்றதும் ஞானஸ்தானம் பெறுறதும் அப்படியே வந்துட்டு அப்படியே தலையை காட்டிட்டு போறதும், பேரை மட்டும் கிறிஸ்தவ பேருன்னு சொல்லி ஒரு பேரை வச்சுக்கிட்டு அப்படியே திடீங்க. பேரு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. அடுத்த வசனம் சொல்றது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தாள். ஆமென். நீங்க உங்களை கெடுத்து கொண்டால் நான் அவனை கெடுப்பேங்கிறார். நீங்க உங்களை கெடுத்துக்கிறது பிரச்சனையே இல்லை. நீங்க எப்படி வேணாலும் போய் சீர்கெட்டு போகலாம். உன் தேவன் உன்னை கெடுத்தால் நீ என்ன செய்வாய்? வேலி சொல்லுகிறார், ஆமே வேறு யாரும் ஏதாவது பண்ணா பரவாயில்ல, வேற யாருக்கு வேண்டி நீ ஏதாச்சும் தப்பு தண்டாலும் பண்ணா பரவாயில்ல, நீ தேவனுக்கே இந்த காரியத்தை செய்கிறாய் என்று சொல்லி தன் பிள்ளைகளை எச்சரிக்கிறார். இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை எச்சரிக்க வேண்டும். மாமி நான் அப்படிதான் இருக்கிறது. இந்த காலங்களெல்லாம் சும்மா நினைக்க கூடாது, அப்படியே வர்றாங்க போறாங்க அப்படின்னு. பிள்ளைகளை கவனமாக இருக்க வேண்டும். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் கெடுப்பேன். தேவன் என்ன செய்வான்? அதை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். சொந்த கால வேளையில் திருவந்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தான் என்னது அந்த ஆலயம், நீ தான் அந்த ஆலயம், நீ தான் அந்த கல்லர் போய் ஆகி கொண்டிருக்கிற அந்த ஆலயம். நாம நீ என்ன செய்ய வேண்டும்? ஆமே உன் ஆலயத்தை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தப்படுத்த வேண்டும். நீ பரிசுத்தப்படுத்தினால் தேவன் உன்னிலே எழுந்தருளிருப்பார். ஆமாவே இல்லையா? 1:4-15 வாசிங்க, நம்ம படிச்சிருவோம். உங்கள் சரீரங்கள் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நம்முடைய சரீரம் என்ன ஆயிட்டான்? கிறிஸ்துடைய சரீரம் ஆயிடுச்சு. அப்ப நீங்களும் நானும் என்னது அவரு என்ன சொல்றோம்? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆமீன். அதனால சொல்றாரு, உங்கள் சரீரங்கள் அப்படி இருக்க பாவத்துக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? உங்கள் சரீரத்தை. ஆமீன். அந்த பாவ வீச்சை இவைகள் நினைக்கக்கூடாது. சபை தானே அப்படின்னு சொல்லிட்டான். அந்த சபையிலே சத்துரு என்ன செய்வான்? முதல் ஆலயம் பெரிய சபையை கட்டி ஜனங்கள் எல்லாம் கூடி வந்து ஆராதித்து மகிழ்ந்து, ஆமீன், எல்லாம் மகிழ்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவங்களால என்ன செய்ய முடியவில்லை? ஒரு பெரிய மகிழ்ச்சி. எப்படி சாலமோனுடைய தேவாலயத்தில் மகிழ்ந்து கொண்டாடார்களோ அதே போல ஆமீன். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் முதல் ஆலயமாகிய பேதுரு 3000 பேரை வைத்து ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கே ஆமீன் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? 42 சொல்லு, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலும் அந்நியத்தினாலும் அப்பம் பிடித்தலிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாக தரித்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் தெரித்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்ன உண்டாயிற்று? பயம் உண்டாயிற்று. அதுதான் மிக முக்கியம். சபைக்குள்ள வந்து தரித்திருக்கிறது பெருசல்ல, ஜெபம் பண்றதுலாம் பெருசல்ல, தேவ பயம் இருக்க வேண்டும். நாம ஏறிக்கிற இந்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அவருக்கு தவறான
ஜெபத்தை தவறான எண்ணத்தோடு கூட நாங்கள் இந்த இடத்துல செயல்படக்கூடாது என்று சொல்லி எல்லோருக்கும் பயம் உண்டாயிட்டு அப்போஸ்தலர்களாகிய வாசிங்க அடுத்து அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் என்னது உங்களுக்கு பயம் உண்டாகிற பொழுது இங்கே என்ன நடக்கும்? தேவனுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. காணியாட்சிகளை ஆஸ்திகளை விட்டு ஒருவனும் என்ன செய்யறாங்களா? அது ஒரு வித்தியாசமா நடக்குது. யார் நடத்துறது? பேர் சொல்லல, பரிசுத்த ஆவியான நடத்துக்கிறாங்க. அதுதான் இங்க யாரும் மனுஷனுடைய ஆளுகே இல்லை, பரிசுத்த ஆவியான. பெயருக்கு என்ன செய்யறேனே தெரியாது. 3000 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்ன பிரசங்கம் பண்ணனே தெரியல. ஆமா இல்லை? ஜனங்களும் எப்படி இருக்கிறாங்க? நீங்க நகையை போட்டு வாங்க, நகை போடாம வாங்க, இது எல்லாமே ஒண்ணுமே இல்லை. வந்தவங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க, தேவ பயத்தோடு வசனத்தை கேட்டு அவங்க என்ன செய்ய கொள்றாங்க? பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறாங்க. ஆகவே அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டோடு வரப்போகிறான், அதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க? காணியாட்சிகளை விற்கிறாங்க. அப்புறம் என்னது ஒவ்வொரு தேவை எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அப்புறம் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக சபைக்குள்ள தேவ வசனம் உங்களுக்குள்ள வர 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 என்ன ஆகுது? இந்த கபடம் தேவையற்ற இதெல்லாம் என்ன செய்யுது? இன்னும் போயிடும். இயேசு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார், சகைவே உன் வீட்டுல வந்து நான் தங்க போறேன், அவ்வளவுதான். ஐயோ, அவனுக்கு என்ன உண்டாயிட்டு? வீட்டுக்குள்ள போயிருந்தா என்ன இருந்திருக்கு சொல்லுங்க? வீட்டுக்குள்ள போயிருந்தா என்ன இருந்திருக்கும்? வெரி குட், அப்படிதான் சொல்லணும். வேணாம் முடிச்சுக்க கூடாது. கட்டுக்கட்டும் பணம் இருந்திருக்கும், கல்லர் குதை போல இருந்திருக்கும். இப்ப என்ன ஆயிட்டா? ஓடி போயிட்டு கதை விட்டே போயிட்டு முழங்கால் போட்டாண்டோடே அப்பிரமாணத்தை அறிந்தவன் அம்மாவின்மையா. அப்ப அவன் என்ன சொல்றான்? யாரிடத்தாவது என்னது? அதுதானே அங்க அடங்கி கிடக்கு. நியாயமா உள்ளதுதானே வீட்டுக்குள்ள கிடக்குது. அம்மாவே இல்லையா? அதெல்லாத்தையும் செட்டில் பண்றேன், எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு நான் என்ன செஞ்சிடுறேன்? நான் உங்க கூட வந்துடுறேன்னு சொல்றேன். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன் ஆபிரகாம். அப்ப நமக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அம்மாவே இல்லையா? அந்த ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி கள்ள உபதேசங்களை கேட்டு கள்ள வியாபாரம் பண்ணி தேவாலயத்தை கெடுத்து உங்களை கெடுத்துக் கொள்ளக்கூடாதுன்னு இந்த காலவெளியில் கர்த்தர் பேசுகிறார். அம்மாவில்லை. ஆகவே பாருங்களேன், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்தில் அனுதினமுமா நமக்கு அனுதினம் வர முடியாது. இங்கிட்டு தலையை காட்டுறது, அங்கிட்டு வாழை காட்டுது, இங்கிட்டு ஓடுறது, அங்கிட்டு ஓடுறது. ஆமா, 12 இப்பெல்லாம் நிறைய பேர் 12 தெய்வம் அப்படி யோசிப்பீங்க. நீ 15 வந்தா வா, வரடி போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் நீங்க வரணும்னு சொன்னா அன்னைக்கு வந்துதான் ஆகணும். ஆமே, வந்துதான் பாருங்களேன் கர்த்தர் என்ன செய்யறான்னு பார்ப்போமே. ஒருமனப்பட்டவர்களாக தேவாலயத்தில் அனுதினமும் அவங்க வந்துட்டாங்க, எல்லாம் குடும்பமா வந்து உட்காந்துட்டாங்க. எப்படி இருக்கிறாங்க? அதுக்கு முன்பதாக எப்படி இருந்தாங்க? மகிழ்ச்சி இல்லாதவர்களா இருந்தாங்க. அம்மா இல்லையா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அந்த யூத ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ஆசாரியர்கள் யாரு? யாரு? பரிசேயர்கள் அடிமை மாதிரி வச்சிருந்தாங்க. இப்ப அடிமைத்தனம் என்ன ஆயிட்டு? நீங்கிட்டு இப்ப எல்லாம் சுயாதீனர்கள். சந்தோஷமா இருக்கு. பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அம்மா இல்லை, அம்மா பார்த்தா சந்தோஷம். அப்பா வீட்டுக்கு சந்தோஷமா சிரிச்சு பேசினா எப்படி இருக்கும்? ஒரு குடும்பம் எப்படி இருக்கும்? எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு எல்லாம் எப்படி இருக்கும்? அம்மா இல்லையா? இப்போ எல்லாம் ஒரே குடும்பம் ஆகிட்டாங்க. அதான் நான் சொன்னேன், சபையில் நீங்கள் எல்லாம் என்ன இருக்கணும்? ஒரே குடும்பமாக இருக்கணும். ஓவராகவும் பேசக்கூடாது, ஓவராகவும் டச்சப் வச்சுக்கொள்ளக்கூடாது. கணக்கால் லிமிட்டாக இருக்கணும். ஒரு ஃபோன் நம்பர் வாங்குறது, அப்புறம் அதை கேட்குறது, இதை கேட்குறது, இப்படி தேவையில்லாத காரியங்களை செஞ்சுட்டு ஆமாம் சபைக்கும் சரி ஊழியக்காரனுக்கும் சரி பிரச்சனையை உண்டு பண்ணாதபடிக்கு நீங்களும் என்ன செய்யணும்? நல்ல மேய்ப்பனை போல நல்ல என்னது ஆடுகளாக நீங்களும் என்ன செய்யணும்? கொடுக்குறத சாப்பிட்டு என்ன செய்யணும்? அப்படியே இருக்கணும். அவர் கொடுக்கிற சாப்பாடு உங்களை கொளுத்த கண்டுகளாக மாற்றும். ஆகவே சொல்லிக்கலாம் வாசிக்க மகிழ்ச்சி, எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி இங்க பாக்குறாங்க பிள்ளைகள் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட பார்த்தா புருஷன் ஜெபம் பண்ணிட்டு கிடக்குறாங்க. ஒரே சந்தோஷம். ஆமாவே இல்லையா? எல்லாருக்கும் சந்தோஷம். காலையில் ஜெபம் பண்ணா வேதம் வாசிக்கிறாங்க. அப்ப நமக்கு மாதிரி இப்படி எல்லாம் பைபிள்லாம் இல்லை. அப்படி இருந்து அவங்க என்ன செய்யறாங்க? தியானிக்கிறாங்க. அப்படின்னு சந்தோஷமா இயேசு வர போறாரா? இயேசு என்ன செய்ய போறாரு? இயேசு அனுபவித்தவர்கள் சந்தித்தவர்கள் இவங்க என்ன செய்யறாங்க? வர நமக்கு இங்க வாசிங்க. தயவு பெற்றிருந்தார். எல்லாரும் ஒருத்தருக்கு என்ன ஆயிட்டாங்க?
ரிக்வஸ்ட் எல்லாம் தயவு திறந்து பார்த்தா அப்படிதான் இருக்கணும். சபைக்கு வந்தால் அப்படிதான் இருக்கும், வெளியிலேயும் அப்படிதான் இருக்கணும், வெளியாக்களோடையும் அப்படிதான் இருக்கணும். யார்கிட்டையும் முறைச்சிக்கிட்டு இருக்காது. எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் அப்படி இப்போ பார்க்குறவங்க அதுலேயும் சில பேருக்கு எரிச்சலாக இருக்கும். என்னடா சிரிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க, கூட சிரிச்சு சந்தோஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் கவலை இருக்கும் தான், ஒரு கஞ்சி கூட இல்லாமல் தான் இருக்கும். நீங்கள் வெளியே வந்து நல்லா எப்படி இருக்கணும்? நல்லா என்ஜாய் பண்ணணும். ட்ரெஸ் எல்லாம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் உடுத்திக்கிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கும். நானும் சுத்தம் நிறைய காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கும். சபை காரியங்களை குறித்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும் ஒருத்தரை குறித்து. ஆமீனே. ஆகவே தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாருக்கும் தயவுபட்டிருந்தார்கள். இப்ப என்ன ஆயிட்டு? சந்தோஷம் மகிழ்ச்சி பார்த்தோன்னே என்ன நடக்குது? எல்லா ஜனங்களும் வாராங்க. மெட்லின் ஏன் இவ்வளோ சந்தோஷமா இருக்கு? அவர் சபைக்கு போடுவாங்களா, நம்மளும் போவோம். அப்படி ஒவ்வொருத்தரும் எல்லா பேரையும் எனக்கு சொல்ல முடியாது, நேரம் முடிஞ்சிட்டு. அதனால அப்படி ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, அப்போ நீங்கள் இப்படி மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வந்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படியே வருவீங்க. இப்போலாம் வர இந்த வசனம் வரும்னா பார்த்துக்கிட்டே வந்துருச்சு. அப்படியே ஸ்லோ மோஷனில் அப்படி வர்றது, அதை கொண்டோன்னா இது பேயோ பிசாசோ பிடிச்சிருக்கு போல இருக்கு சொல்லி ஓடி போடுவாங்க. ஆமாம் இல்லையா? அப்போ இப்படியெல்லாம் நடக்கிற நேரம் அன்பானவர்களே, இந்த 5ஆம் அதிகாரத்தில் இந்த அனனியா சபிராவுக்கு என்ன நடந்துச்சு நிச்சயமா? அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தன் மனைவி அறிய அவன் கிரயத்தை ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போ ஆவிக்குரிய சபை ஆரம்பிக்கிற நேரமே பிசாசன் என்ன செய்கிறான்? பண ஆசையை கொண்டு வந்து அங்க என்ன செய்யலாம்? புகுத்துறான், வியாபாரத்தை புகுத்துறான். ஒருத்தருக்கும் தெரியாது, பேதருக்கு தெரியாது, அந்த மனுஷனுக்கு கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது. கொடுத்தா சிரிச்சுக்கிட்டு வாங்கி அப்படியே வச்சுக்கிட்டு தோத்துரும் அம்மா கொடுத்தாங்க காணிக்க, அந்த காணிக்க ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு இருப்பான்னு சொல்லிட்டு, இந்த ஆசீர்வாதம் சரி வராது. நீ எப்படி இந்த பணத்தை சம்பாதித்தா, நீ என்னத்தை கொண்டு வருகிறாங்கிறது உன் மனசாட்சிக்கு உறுத்த வேண்டுமே தவிர ஊழியக்காரன் கொடுத்த தேவையில்லை. அதனால கவனமாக இருக்க வேண்டும். ஆமா இல்லையா? பாருங்க வாசிக்கிறேன். வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார். வச்சிட்டு நிக்கிறாரு. எனக்கு அந்த அடி கொடுத்துச்சு, அதான் சொல்றேன். பாஸ்டர் பாஸ்டர் கொடுக்கணும். அவர் எக்ஸிஸ்டன் பாஸ்டர் சொல்றாரு, இல்லை காணிக்க எண்ணி கொடுக்கணும். என்னது சொல்லுங்க, கவுண்ட் பண்ணி கொடுக்கணும் பாஸ்டருக்கு. அம்மா இல்லையா? இப்போ பாஸ்டர் என்ன செய்யறாரு? உள்ளுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆவியானவர் சொல்லிட்டாரு, போயிட்டு என்ன செய்யணும்? அந்த காணிக்கையை வாங்கிட்டு நீ என்ன செய்யணும்? அவனை ஆசீர்வதிக்க வேண்டும். அம்மா இல்லையா? எப்படி பேதுரு ஆசீர்வதிக்கிறான்னு பார்ப்போம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, ஹலோ பிரதர் அனனியா, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, என்ன ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க என்னை பாருங்க. எப்படி சொல்றாரு? ஹலோ பிரதர் அனனியா, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து, என்னது புரியுதா? கேட்கிறாரு. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? எப்படி பேதுரு பேசிடுவாரு? பேதுரு பயங்கரமான ஆள். அம்மா இல்லையா? எப்படி பேசிடுவாரா இருக்கும்? அனனியா, நிலத்தை என்ன விலைக்கு விட்டு போட்டீங்கள்? எவ்வளவு கொண்டு வந்தீங்கள்? அப்படியா? பார்த்தோன்னே அனனியா அப்படின்னு தான் கூப்பிட்டுருப்பாரு. அம்மா இல்லையா? அவன் அந்த சத்தத்திலேயும் செத்து போயிடும். அம்மா இல்லையா? இப்போ உங்கள் பிள்ளைகள் ஏதாவது தவறு செஞ்சு என்ன செய்வீங்க? இப்போ கேரா ஏதோ ஒரு பென்சிலை திட்டிட்டு வந்துட்டு நீ என்ன செய்வ? கேரா பென்சிலை திட்டு வந்துட்டியா? இன்னொன்று அப்படியா? அடிச்சா சொல்லக்கூடாது. என்ன சொல்லுவாங்க? கேரா அப்படிங்கிறனால அவன் என்ன கீழே அப்படியே விழுந்து இன்னொரு பண்ண சத்தம் போட்டீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாமல் போயிடும். அப்புறம் எஸ்ஐக்கு வந்து ஒன்றே போட்டு விட்டுறாரு மாலை கொண்டியாடி. அப்படிதான் அங்கே நடந்துச்சு. அனனியான சத்தம் போட்டோன்னே அந்த பிசாசு என்ன செஞ்சு, வஞ்சிக்கிற பிசாசு அவன் உயிரை எடுத்துக்கொண்டு போயிடுச்சு. ஆமா இல்லையா? செத்து போயிட்டு வாசிங்க முடிச்சிருவோம். அதை விற்கும் முன்னே உன்னுடையதான் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றார். தேவன் உலாவுகிற இந்த ஸ்தலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆமாவே இல்லையா?
உள்ளதை உள்ளபடியே சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியது. சரியா? ஆகவே சொல்லுகிறார், நீ என்ன சொல்ற, இருதயத்தில் இப்படி என்ன கொண்டது என்ன, நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே. காலையில் எழுப்பி நிற்போம். ஆமே ஆமே, நம்முடைய மனதை மாற்றிக்கொள்வோம். ஆமே. ஆவிக்குரிய சபையிலே மரணம் உண்டானது. மோசை நாட்களிலே ஆமே என்ன நடந்தது? மோசை நாட்களில் மரணம் உண்டானது. ஆமாவில்லையா? அதுபோல நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர் உலாவி கொண்டிருக்கிறேன் பயபக்தியோடு ஒழுங்கு குணமாய் பரிசுத்தமாய் வர அனுகிரகம் செய்வார். தொடர்ந்து சிறு குழந்தைகள் வாழ்வுக்குள்ள சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் அப்பாவுடைய கற்பொழுது கொடுக்கிற காணிக்கைகள் கசம் பாகங்கள் உதாரணத்துமாய் கொடுக்கிற ஒவ்வொரு கரங்களையும் கத்தர் ஆசீர்வதி. கரங்களை வானத்திற்கு நேராக நீக்கி அந்த கைப்பிலே ஆசீர்வதி. நான் கடன் வாங்கியிருக்கிறார், எப்படியாவது கடன்கள் எல்லாம் நான் கட்டி முடித்தது. பயப்படாது, வெட்கப்படாது. யாரும் உங்களை பார்க்கறாங்க, எனக்கு எல்லாம் கண்ணை மூடும், யாரையும் பார்க்காதீங்க. ஆண்டவர் மட்டும் பாருங்க. உங்களுக்கு உங்கள் தேவையை சந்திக்கிறவர் அவர். நீங்க யாரையும் பார்த்து வெட்கப்பட்டு மிரண்டு நிற்கக்கூடாது. உன் தேவை உனக்கு தெரியும், உன் கண்ணீர் உனக்கு தெரியும், உன் மரணப்படுக்கை உனக்கு தெரியும், உன் ஆபத்து உனக்கு தெரியும். உன் தேவன் அதை அறிந்திருக்கிறார். நீ தேவ சபையில தேவ சமூகத்தில் நின்று கதறுகிற பொழுது, உன்னுடைய ஆமையை ஆராதிக்கிற பொழுது, பாடலுக்கு போகிற பொழுது